நினைத்தேன் வந்த சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சலி தமிழ் ஞாபகமாகவே இருக்காளே, அவளை எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு எழில் யோசிக்கிறாங்க. இந்த வேல் சுடரா அடித்து கூட்டிகிட்டு போய் ரூம்குள்ளே வச்சு பூட்டி வச்சுட்டாங்க. அச்சோ, இங்கே எப்படி தப்பிக்கவே முடியாது. முதல்லயே நான் தப்பிச்சு வந்தேன், ஆனால் இப்போ இவன் உஷாராயிட்டானே. காலையில் தாலியை கட்டிட்டானா, இப்போ என்ன செய்யறது? இவனுக்கு பொண்டாட்டி ஆயிட்டா, அதுக்கப்புறம் தப்பிக்கிறக்கே வாய்ப்பு இல்லையே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி ஓடி அலமோதி பார்க்குறாங்க. பிள்ளையாரப்பா எனக்கு எப்படியாவது காப்பாற்றுப்பா அப்படின்னு சுடர் வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எழில் நினைக்கிறாங்க, எப்படியோ தமிழ் இல்லாமல் இந்த அஞ்சலியை சமாளிச்சாச்சு, நல்லபடியாக தூங்கி எந்திரிக்கட்டும், இப்படியே அப்படியே மறந்துடுவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா ஏன் இன்னும் தமிழ் மேலே கோவமாகவே இருக்காங்க? தமிழ் வேறு எந்த தப்பும் இல்லைன்னு உன்னை விட்டுட்டாங்கல்ல, அப்படி இருந்தும் அப்பா ஏன் தமிழ் மேலே கோவமாக இருக்காங்க? ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டேங்கிறீங்களே, உங்களுக்குள்ள என்னதான் அப்படி பிரச்சனையோ? ஆனால் தமிழ் நீ இல்லாமல் என்னால் தூங்கவே முடியாது, சாப்பிட முடியாது அப்படின்னு ஏக்கமாக இருக்கா அஞ்சலி. பாட்டி போய் அஞ்சலியை பார்க்குறாங்க. ஆஹா, இப்போ தான் நல்லா தூங்குறா, சரி தூங்கி எந்திரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கமாக என்ன எப்போ பார்த்தாலும் தமிழ் தமிழ்னு எல்லாருமே உருகுறாங்களே, அந்த தமிழை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே விட்டுட்டோம், அவ்வளோதான், நம்மளுக்கு எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்காது, நம்ம நினச்சதெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனோகரி வேற ஒரு திட்டம் போடுறாங்க. பாட்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அஞ்சலி பாப்பா இன்னும் எழுந்திருக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் மாடியில் போய் பார்க்குறாங்க. தூங்கிட்டே இருக்கா. அஞ்சலி அஞ்சலி அப்படின்னு பதறி போய் எழுப்புறாங்க, சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. அப்போ எழிலுக்கு காது கேட்டுருது. என்னது, எதனால அம்மா சத்தம் போடுறாங்க இப்படி? அதுவும் அஞ்சலியை கூப்பிடுறாங்களே, என்னாச்சு அப்படின்ட்டு மாடிக்கு ஓடுறாங்க. எழில் என்னமாச்சு என்னாச்சு அப்படின்னு ஓடி வராங்க. அஞ்சலி எந்திரிக்கவே இல்லைப்பா, நல்லா தூங்குறாளே, சரி அசந்து தூங்கட்டும் அப்படின்னு நான் நினச்சிட்டு போயிட்டேன், இவ்வளோ நேரம் ஆகி எழுந்திரிக்க மாட்டேங்கிறா, எழுப்புனாலும் எழுந்திரிக்க மாட்டேங்கிறாப்பா, உடனே ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் என்னன்னு பார்ப்பா அப்படின்னு பதறி போய் தோல் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க. டாக்டர் பார்த்துட்டு இருக்கும்போது அஞ்சலி பாப்பா தமிழ் தமிழ்னு லேசாக உளர்ற சத்தம் கேட்குது. தமிழை நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீ ரொம்ப தூரம் போயிடாத, என்னை விட்டு நான் இருக்க முடியாது, நீ வந்தே ஆகணும், நீ இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி வளர்றா. தமிழ் ஒரு பக்கம் அஞ்சலியவே நினச்சிக்கிட்டு சோகமாக உட்காந்துருக்காங்க. எதனால நம்மளுக்கு அஞ்சலியை மறக்கவே முடியலையே, அவளுக்கு என்னால் ஆயிருக்குமா, நைட்டெல்லாம் தனியாக தூங்கிருப்பாளா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. டாக்டர் வெளியில் வந்ததுமே அஞ்சலி எப்படி இருக்கா அப்படின்னு பாட்டி எழில் எல்லாருமே கேட்குறாங்க. அஞ்சலி நார்மலாக நல்லா தான் இருக்கா, ஆனால் இன்னும் தமிழுங்கிறது யாரு, அவன் மறக்க முடியாமல் அலறா. அவன் இப்போ சொல்லும்போது கூட கேட்டேன், அந்த தமிழ் உன்னால் நான் உன்னை விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காளே, அந்த தமிழ்ங்கிறது யாருன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணை குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக நாங்கள் சேர்த்துருந்தோம் டாக்டருங்கிறாங்க. ஓ அப்படியா, அந்த பொண்ணு குழந்தைகிட்ட ரொம்ப பாசமாக அன்பா பிரியமாக இருந்திருக்கா, அந்த பிரியமும் பாசமும் தான் பிரிய முடியாமல் இவ அலறா. முடிஞ்சா மறுபடியும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா தான் அஞ்சலி சரியாகுவான்னு சொல்கிறாங்க டாக்டர். டாக்டருங்க முறையில் எழில் சாருக்கு இது நல்லாவே தெரியுமே, மனசளவில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டா அதை நிறைவேற்றினா தான் அது சரியாகுங்கிறது டாக்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போகிறாங்க. எழில் யோசிக்கிறாங்க, அப்படியெல்லாம் சரி பண்ண முடியாது, அது 2 நாள் இருந்தால் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி முரட்டுத்தனமாக யோசிச்சுட்டு போகிறாங்க எழில். பாட்டி எழில்கிட்ட பேசுகிறாங்க. பாவம் அவ சின்ன பொண்ணு ரொம்ப பாசமாக இருந்துட்டா, அதனால தான் அவனால் மறக்க முடியல, நீ தமிழை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்திருப்பா, இந்த ஒன்றே ஒன்று இந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றி கொடுன்னு கேட்குறாங்க பாட்டி. அவன் அப்படியெல்லாம் குழந்தை ஆசைப்படுறாள்னு நம்ம போய் திரும்ப திரும்ப கூப்பிட முடியாது. அவனே என்கிட்ட ஒரு சின்ன பையெல்லாம் சொல்லலை, பெரிய போய் சொல்லியிருக்கா, பேர் மாற்றி வேலையில் சேர்ந்துருக்கா, அவளை எப்படிம்மா நம்புறது, திரும்பவும் அவளை வீட்டுக்கு கூப்பிடுறது பெரிய தப்புங்கிறாங்க. என்னப்பா எழில் இப்படி சொல்கிறியே, அவள் வந்ததுலேருந்து நம்மளும் நல்லா தானே பார்க்குறோம், அவள் ஒரு நல்ல பொண்ணு தான்ப்பா, அவள் பேரை தானே மாற்றி சொல்லிட்டா, இதில் என்ன இருக்குது, இதை போய் நீ பெருசு பண்ணாத, நம்ம குழந்தை நல்லா இருக்கணும்னா திரும்பவும் தமிழை கூட்டிட்டு வா, கொஞ்ச நாள் இருந்து பார்க்கட்டும், அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு அவளை அனுப்பிச்சு வச்சிடலாம். அவர் யோசிக்கிறாங்க. அச்சோ, என்னது எழில் மனசை எல்லாருமே மாத்திருவாங்க போல இருக்கு. அஞ்சலி என்னடானா அவளை பெத்தவ மாதிரியே தமிழ் தமிழ்னு உளறிக்கிட்டே இருக்கிற ஆண்டி என்னடானா தமிழ் வந்தா தான் அஞ்சலி சரியாகவா, போய் கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை எழில் மனசு மாறிடுமா, மாறுக்கு விடக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம மனோகரி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. சரி இப்போ போய் பேசுறதுதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டி இங்க பாருங்க, தமிழ் பண்ணுறது பெரிய தப்பு, எழில் சொல்றதுதான் கரெக்ட், அஞ்சலி கேட்கறாளேங்கிறக்காக தமிழை மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்க முடியாது, அப்புறமும் மறுபடியும் பெரிய பிரச்சனை வரும். இவ இன்னைக்கு இப்படி ஒரு பொய் சொன்னவ நாளைக்கு பெரிய பொய்யா கூட சொல்லுவா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை, தமிழ் இல்லைன்னா அஞ்சலினால இருக்க முடியாத என்ன, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க மனோகரி. ஆமா நீயும் பார்த்துடுவே அப்படிங்கிற மாதிரி பாட்டு நினைக்கிறாங்க. எழில் நீ ஏதோ கோவத்தில் பேசுறப்பா, நம்மளுக்கு அஞ்சலி தான்ப்பா முக்கியம், நீ நல்லா யோசிச்சு பாரு. எழில் கல் மனசோடு இருக்காதப்பா, இந்துமதி இருந்தா இப்படி விட்டுருவாளா, எப்படியோ போகட்டும்னு விட முடியுமா என்ன சொல்லு பார்க்கலாம், எப்படியும் அஞ்சலிக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணி பார்த்துருப்பாள்ல, நீயும் அதே மாதிரி கொஞ்சமான இறங்கி வாப்பா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டி. இந்த அஞ்சலி பாப்பா சாதிக்க முடிஞ்சதை கூட நம்ம நல்லா சாதிக்க முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மனோகரி. இப்போ எழிலோட மனசு தமிழை தேடி போயிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறது நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.